நாகரீகம் தெரிஞ்ச மனுஷன் நீங்க பாருங்க, நாகரீகம் தெரிஞ்ச மனுஷன் இங்க பாருங்க. மக்களை இவனை போல ஆள் இருந்தா கொன்னு போடுங்க, மக்களே இவனை போல ஆள் இருந்தா கொன்னு போடுங்க. நாங்கள் மூடி வச்சுட்டு ஒழுங்காக இருக்கணுமா, அப்போ தான் எல்லாம் ஒழுங்காக இருப்பானுங்களாம். இல்லைனா போதையை போட்டு கிழிக்க தான் வருவானுங்களாம். இல்லைனா மட்டும் போதையே போட மாட்டானுங்க, எல்லாம் அவுத்து போட்டு ஆடுறாங்களாம். அதனால தான் இப்படி நடக்குதான். இந்த கஞ்சா சரக்குலாம் அதுக்கு காரணம் இல்லையா. அவுத்து போட்டு ஆடுறாங்கல்ல, அவகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. அங்கே நாக்க தொங்க போட்டு அந்த வீடியோவெலாம் பார்க்க வேண்டியது, அதை பார்த்துக்கிட்டே தூங்க வேண்டியது. இங்கே வந்து நல்லா வீடியோ போடுறவங்கள்ட்ட ஏன்டி அவுத்து போட்டு ஆடுறீங்கன்னு கேட்க வேண்டியது. இங்கே யார் அவுத்து போட்டு ஆடுறா? நான் பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு ஆத்தோரமாக நடந்து போயிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் 3 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் அதில் இந்த பெரிய மனுஷன், நாகரிகம் தெரிஞ்ச மனுஷன், உங்கள் வீட்டு பொம்பளைங்கிட்ட பேசுகிற மாதிரி இங்கே பொது இடங்களில் வந்து பேசக்கூடாது. வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறத பாரு. நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? எவ்வளோ பேர் சோசியல் மீடியா பார்க்குறாங்க. உங்களை பார்த்து 4 பேர் திருந்துற மாதிரி நடந்துக்கணும். உங்களை பார்த்து 4 பேர் கெட்டவங்கள ஆகிற மாதிரி நடந்துக்கூடாது. இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஒரு அசிங்கமாக கமெண்ட்டை பண்ணி விட்டு நாங்கள் மூடிக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கீங்களா? இந்த கமெண்ட் பண்ணவன் எப்படி தெரியுமா இருப்பான்? இவன் கேடுகட்ட குடிகாரனாக இருப்பான். அவுத்து போட்டு ஆறவெல்லாம் தொங்க விட்டு பார்ப்பான். இங்கே வந்து நல்லா வீடியோ பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் ஒழுங்காக இருங்கடின்னு சொல்கிறது. தைரியம் வந்து அவுத்து போட்டு ஆடுறவங்கள்ட்ட போய் சொல்லேன். அங்கேயே நாக்க தொங்க போட்டு பார்க்குறேன், இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற.